இப்போ இந்த செப்பு தகடுகள்ல இன்னொரு 2, 3 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கணும் அப்படின்னா, இந்த 21 தகடுகளும் ஒரு வளையத்தால கோர்க்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஒண்ணு விட்டு போடாது. இப்ப நம்ம சாவி கொத்துல வச்சிருக்கிற மாரி. அந்த அந்த கண்டினியூட்டியும் இருக்கணும். நடுவுல இருக்கணும். ஒண்ணு போயிருச்சுன்னா, அது ஒரு போய் லீகல் ஆவணமாவே இருக்காது. இப்ப நம்ம இருக்காது. வந்து பத்திரப்பதிவுல ஒரு நடுவுல 2 பக்கம் கிழிஞ்சு போயிருச்சு அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் இல்லையா அது? அந்த மாதிரி. ஆமா. ஸோ அந்த வளையத்துல தான் அந்த ஆனைமங்கலம் அப்படின்னு எழுதியிருக்காங்க அதுல. ஸோ அது வந்து இந்த பெயர் ரொம்ப முக்கியமானது. அந்த வளையத்தினுடைய இது ரொம்ப அழகாக இத பண்ணியிருக்காங்க. ஒரு தாமரை அந்த வளையத்த வந்து கோர்க்கிற இடத்துல முன்னால வச்சு, 8 இதழ்கள் மேல, 16 இதழ்கள் கீழ வச்சு, அந்த தாமரை மேல அவருடைய அந்த சீல், ராஜேந்திர சோழனுடைய சீல். அதுல புலி, 2 மீன்கள், அதெல்லாம் மங்கள சின்னங்கள். விளக்கு, சாமரம், கொடை அதெல்லாம் வச்சு, அதுக்கு மேல வந்து ஏதது ராஜேந்திர சோழஸ்ய பரகேசரி வர்மனக ராஜத் ராஜன்ய மகுடஸ்ரேணி ரத்னேஷு சாசனம். இது வந்து எல்லா மகுடங்களிலும் ரத்தனங்களாக இருக்கக்கூடிய ராஜேந்திர சோழனுடைய சாசனம் அப்படின்ற அந்த சமஸ்கிருத வரிகள் எழுதப்பட்டிருக்கு.